මීළඟට රාමනාදන් අර්ජුනාගරු මන්ත්‍රීතුමා විනාඩිය 7ක කාලයක් ඔබතුමා. நன்றி மூலாசரண மந்திரத்துமி அவர்களே. எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூர்யாராச்சி அவர்கள் இன்றைய தினம் வந்து இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணையில் மிகவும் பிரயோசனமான ஒரு ஒத்திவைப்பு வேலை பிரேரணை. அது என்னென்றால் 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு தேர்வு செய்யப்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இவர்களை வந்து ஒரு சட்டம் ஒன்றுக்குள்ள ஒரு முறையான ஒரு திட்டம் ஒன்றுக்குள்ள கொண்டு வரத்துக்கு வந்து ஒரு ஒத்திவைப்பு வேலை பிரேரணை ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இது தொடர்பாக சற்று ஆழமான விடயங்களை நான் கதைக்கோன் நினைக்கிறேன். ஏனென்றால் சாதாரணமாக நாங்கள் பல்கலைக்கழகம் போகின்ற போது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கும். ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போய் பாஸ் அவுட் ஆகி அதன் பிறகு வெளியால் வருகின்ற போது எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய சொந்த காலில் நிற்கலாம் என்கிற ஒரு நம்பிக்கை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பல்கலைக்கழகத்தில் இருந்து பாஸ் அவுட் ஆகிறோமோ, முக்கியமாக மருத்துவம் சார்ந்த அல்லது வந்து இன்ஜினியரிங் சார்ந்த கோர்ஸ்களை தவிர, டாக்டர் அல்லது இன்ஜினியர் அல்லது லோயர், இந்த மூன்றையும் தவிர சாதாரணமாக ஆர்ட்ஸாக இருக்கலாம் அல்லது வந்து வணிக கல்வியாக இருக்கலாம் அல்லது வந்து சயின்ஸாக இருக்கலாம். இந்த இந்த பல்கலைக்கழக பாஸ் அவுட்ஸுக்கு வந்து எங்களுடைய இலங்கையில் வந்து இந்த பாஸ் அவுட் பண்ணுறதுன்றது ஒரு மிகப்பெரிய தலையீடியாக இருக்கிறது. என்றைக்கு பாஸ் அவுட் பண்ணுறோமோ அண்டையில் இருந்து தம்பி எங்கே வேலை, கவர்மெண்ட் ஜாப் கிடைத்து விட்டதா என்கிற கேட்கிற கேள்விகள் தான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. 2016ஆம் ஆண்டு வந்த அரசாங்கம் அந்த நேரங்களில் நெருக்கடிகளை சமாளிப்பதற்காக இந்த பாஸ் அவுட்ஸுக்கு வந்து அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என்ற ஒரு பதவி, அதில் வந்து எங்களுடைய நிசாம் காரியப்பர் அவர்கள் சொன்னது போன்று எந்த ஒரு டிஓஆரும் இல்லை. அதாவது வந்து இந்த அபிவிருத்தி உத்தியோகர்கள் அவர்கள் என்ன வேலையை செய்ய வேணும், அவர்களுடைய தற்போதைய தராதர நிலை என்ன, எஸ்எல்எஸ் ஸ்டாண்டர்ட் என்ன, எஸ்எல் ஸ்டாண்டர்ட் என்ன, அவர்களுடைய ஸ்கீம் என்ன, அவர்கள் அதுக்கு மேலே ப்ரொமோஷன் போகலாமா. சாதாரணமாக நாங்கள் ஒரு வைத்தியராக படிக்கின்ற போது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் படிக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அல்லது ஒரு லோயராக இருக்கும்போது எல்எல்பியை முடிச்சு போட்டு எல்எல்எம் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஒரு டிப்ளமா ஒன்றை செய்தால், அண்மையில் தான் பார்த்தேன் 2019ஆம் ஆண்டில் இருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் பாஸ் அவுட் பண்ணப்பட்ட இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு இன்ற வரைக்கும் அவர்களுடைய அப்பாயின்மெண்ட், சில அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் வந்து ஆசிரியர்களாக, அதாவது அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுடைய நியமனங்களை பெற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேலே ஆசிரியர்களாக வேலை செய்திருக்கிறார்கள். எந்த ஒரு நம்பிக்கையில் அவர்கள் இந்த அரசு சேவைக்கு வந்தார்களோ அந்த நம்பிக்கை இப்போது இல்லாமல் போயிருக்கிறது. அவர்கள் மட்டுமில்லை, சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த சுதேச மருத்துவம் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட சுதேச மருத்துவ பாஸ் அவுட் இன்ற வரைக்கும் அவர்களுடைய எதிர்காலம் என்னன்னு தெரியாமல், எதிர்காலத்தில் நாங்கள் வைத்தியர்களாக ஒரு டாக்டர் என்கிற டிகிரியை வச்சுக்கொண்டு ஒரு பேருக்கு முன்னால் மிஸ்டர் மிஸ் இருக்கிறத டாக்டர் என்று மாற்றுகின்ற ஒரு பட்டம் எடுத்தால் பிறகு கூட தற்போது அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக வேலை செய்கிற நிலைமை வந்து இருக்கிறது. இது எங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த அரசாங்கங்கள், நாங்கள் இவ்வளவு காலமே இந்த என்பிபி அரசாங்கம் வருகின்ற போது சொல்லிக் கொண்டது 76 வருடங்கள் இவர்கள் செய்த ஆட்சியால் வந்து ஒரு அநியாயம் உண்டு. ஆகவே நீங்கள் வந்து இப்போது 1.5 வருடம், இந்த 1.5 வருடத்துக்கு பிறகுதான் நீங்கள் இன்றைய கொண்டிருக்கிறீர்கள் இந்த டெவலப்மெண்ட் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு வந்து ஒரு சட்ட வரையறை கொண்டு இவர்களை டிஃபைன் பண்ண வேண்டும் என்கிற ஒரு விடயத்தை கொண்டு வந்திருந்த போது உண்மையாகவே சந்தோஷப்பட்டு நான் இன்று வரைக்கும் இருந்து 5.5 வரைக்கும் இருந்து கதைக்கு வைக்கக்கூடிய முக்கியமான காரணம் இது. ஒரு முக்கியமான விடயம், ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டாக்டராக பாஸ் அவுட் பண்ணி சுதேச வைத்தியமாக முடிச்சு போட்டு வருகின்ற ஒருவருக்கு அபிவிருத்தி உத்தியோக தொழிலை தான் நாங்கள் கொடுக்குறோம். அதுவும் வந்து அவர்கள் வந்து சில நேரங்களில் நர்சரியில் போய் படிப்பிக்கிற நிலைமையில், சில நேரம் ஆரம்ப பாடசாலைகளில் ஒரு குறைந்தது ஒரு வைத்தியராக பாஸ் அவுட் பண்ணுகிற ஒருவர் ஏ லெவலுக்கு பயோ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இந்த 3ல் ஒரு பாடத்தை படிக்கக்கூடிய ஒரு வசதி கூட இல்லாமல் கடந்த நாட்களில் நீங்கள் அரசாங்கத்துக்கு வந்த பிறகு கடந்த நாட்களில் உங்களுடைய பில் அல்லது ஆக்ட் வந்திருக்கிறது. சுதேச வைத்தியராக வந்திருக்கிறவர்கள் ஏ லெவலுக்கு பயோ கூட படிப்பிக்க இயலாது. அதாவது வந்து ஏ லெவல் பயோ டீச்சர்ஸாக வருகிறவர்களுடைய அந்த தகமைகளுக்குள்ள சுதேச வைத்திய பாஸ் அவுட் கூட நீங்கள் போடையில நிற்க சரியான கவலையாக இருக்கிறது. என்ன ஒரு விடயத்தை பார்க்கணும், கிட்டத்தட்ட அண்மைய தினங்களில் சாகும் வரை உண்ணாமிரதம் இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தராக வந்த ஆசிரியர்கள் வந்திருந்தவர்கள். அதே நேரத்தில் பார்க்கணும், இந்த அதிபர்களாக 2021 2024 வரைக்கும் தேர்வு செய்யப்பட்டவர்களில் 1500 பேருக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டு மிச்சம் பாஸ் மார்க்ஸை தாண்டின எத்தனையோ பேருக்கு வந்து இன்ற வரைக்கும் அந்த அவர்களுடைய அதிபர்களான நியமனங்கள் இன்று வரைக்கும் கொடுக்கல. அது மட்டும் இல்லை, இந்த லைப்ரரி அசிஸ்டன்ஸ், அதாவது வந்து எனக்கு முல்லைத்தீவில் இருந்து, கிளிநொச்சியில் இருந்து, ஜாழ்ப்பாணத்தில் இருந்து எனக்கு வந்து முறைப்பாடுகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த லைப்ரரி அசிஸ்டன்ஸ் என்கிற பதவிக்கு கூட அண்மை நாட்களில்
கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக இந்த லைப்ரரி அசிஸ்டன்ஸ் வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ணப்படையில். அதே நேரத்தில் வந்து திருவோணமலையிலையும் மட்டக்களப்பிலையும் இந்த குறைகள் தொடர்பாக இருக்கின்ற டிபார்ட்மெண்ட்களில் வந்து சில பேர் 20 வருடம் 25 வருடம் 60 வயசில் ரிட்டையர் பண்ண வேண்டிய ஆக்கள் செமி கவர்மெண்ட் என்றபடியால் 70-75 வருடங்கள் வரைக்கும் இன்று வரைக்கும் அவர்கள் அந்த திணைக்களங்களில் வேலை செய்கிற ஒரு நிலைமையும் இருக்கிறது. அதையும் விட சரியான கவலை என்னென்றால் இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை. சாதாரணமாக ஒரு வைத்தியராக இருந்தால் எங்களுடைய அப்பாயின்மெண்ட் 3 மாதம் எங்களோட ப்ரொபேஷனல் பீரியட் 3 வருடம். ஸோ அந்த 3 வருடத்துக்குள்ள ப்ரொபேஷனல் பீரியட்டை முடிக்க வேணும். முதலாவது இன்க்ரிமெண்ட், 2வது இன்க்ரிமெண்ட், 3வது இன்க்ரிமெண்ட், ஈகோட் எக்ஸாம் எழுதினால் நாங்கள் பெர்மனண்டாக இந்த வைத்தியர்களாக எங்களோட சுகாதாரத்துறையில் வரலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு இன்க்ரிமெண்ட் இல்லை. இவர்களால் எந்த ஒரு நம்பிக்கையோட இன்றைக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பைக் ஒரு பேக் இந்த பெட்ரோல் செட்டில் கூட நிற்கிறது வந்து கூட அபிவிருத்தி உத்தியோகத்தராக தான் இருப்பார்கள். இவர்கள் சில பாடசாலைகளில் வேலை செய்கிற அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய அப்பாயின்மெண்ட் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக இருந்தும் அவர்கள் டீச்சராக வேலை செய்கிற மன்றித்துமா தாவினாடி தெக்காய் நன்றி 2 மணிக்கு பாடசாலை முடிவடைந்த பிறகு கூட அவர்கள் 5 மணி வரைக்கும் இருந்து சைன் பண்ணி போக வேண்டிய நிலைமை ஒன்று இருக்கிறது. ஆகவே அரசாங்கம் வார்த்தைகளில் மட்டுமில்லை, இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், இந்த சுதேச வைத்தியர்கள், இந்த அரச ஊழியர்களுடைய இந்த படிநிலை தொடர்பான விடயங்களை சட்டம் மூலமாக பாராளுமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதே நேரத்தில் இந்த மாகாண சபை ஒன்று வரப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் மாகாண சபை வரம்புகளுக்குள்ள என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என்று. ஆகவே முடிந்த வரைக்கும் மாகாண சபை தேர்தலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த சிறப்பான ஒரு ஒத்திவைப்பு வேலையை கொண்டு வந்த எங்களுடைய சந்தன சூரியராட்சி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ඊරාන් ඉස්්‍රේල් ප්‍රශ්න ගැන අපිට තෙල් නෑ කියලා ගොඩක් කතා කරනවා. මට එකක් කියන්න කැමති අද වෙනකල් මට තෙල් ලැබිල නෑ. හැබැයි මම මේක ලජ්ජාවට පත් කරන්න නැවේ මේ ආණ්ඩුවට මං කියන්නේ සාමාන්‍යයෙන් උතුර ඉඳන් කටනායක වෙනකන් කවුරුරි එනවා නම් මේ සංචාරකයෝ අරගෙන එතුම ඒ කට්ටියට ඇවිල්ලා අනුරාධපුර නිදා ගන්න වෙනවා ලීට 15ම ඉවර වෙනවා. ඊට පස්සේ සවස් සතියක් ඉන්න වෙනවා අනුරාධපුර ඉඳන් කට්ටියගේ ඉන්න මේ කටනායකට. ඊට පස්සේ තව සතියක් කටුනායකෙන් නිදාගෙන කටුනායකෙන් ආපහු සතියකින් ගිහලා වවුනියාවෙන් නිදා ගන්න වෙනවා තව ලීට 15ක් අරගෙන ආයි වවුනියාවෙන් ජාපනය යනවා මාසයක් යන්න යනවා අපගේ කරු මූලාසරණ මන්ත්‍රතුමනි උතුර ඉඳන් දකුණ කිලෝමීටර් 400යි මම නම් කලින් කතා කරා මට තෙල් අහන්න නැවේ මං ගාව BYD සීලන් 6 එකක් තියෙනවා මට charge කරලා දුවද හැකි සමහරු මේ මාතේ ඉන්න මෝඩේ උන්ට ඒක තේරෙන්නේ නැහැ මං කතා කරේ අහිංසක සංචාරකව අරගෙන යන්න මේ හයර් යන මිනිත්තු ගැන මං ගැන කතා කරේ නෑ මට ඕන තරම් ඩෑස්පොරා එකකින් සීලන් 7 මං හෙට ගන්න අරන් පෙන්නන්නම් ඩෑස්පොරා කොඩි ඩෑස්පොරා මට දෙනවා ඒ නිසා සමහරව අර මෝඩේ උන්ට මට කියන්න කැමැති මං ගාව දැනට තියෙන සීලන් 6 එකක් ඒ නිසා මට තෙල් ඕනේ නෑ මේ බම්බු තෙල් එක මට ඕනේ නෑ මං කතා කරේ අර ඡන්දතාපු අර අහිංසක ත්‍රිවිල් කාර්යෝ ගැන ඒ දැන් පාරවල් යනකොට මිනිස්සු අපේ දිහා බලනවා අපි දී BYD එක එනකොට අපේ සල්ලි වලින් අපේ මිනිස්සු දීපු සල්ලි වලින් එන්නේ BYD එක. හැබැයි මට දුකයි මේ ගොඩක් අපේ මන්ත්‍රීතුමාලා කිව්වා ගොඩක් අය බස් වල යනවා ට්‍රේන් වල යනවා කියලා. මට එකක් බලන්න කැමතියි. දැන් මාසයක් යනකොට එක ඩොබිවත් යනවා නම් මේ බස් වල නැත්නම් ට්‍රේන් වල මම පයින් යනවා උතුර ඉඳන් දකුණට මම පයින් යනවා ජපානයේ ඉඳන් මං ඒක කියන්නේ ගරු මූලාසරණ මන්ත්‍රතුමනි අපේ උන්ට අපි කියපු දේවල් මතක නැහැ සාමාන්‍ය නිකම් බලන්නකෝ දැන් අපිට තියෙනවා ලෙජිස්ලේටිව් සර්විස් එකක් ඒ කියන්නේ ලෝ එක හදන්න දනක් ඊට පස්සේ ඒක ක්‍රියාත්මක කරන දනක් තියෙනවා මේ කෝට්ස් දැන් සාමාන්‍යයෙන් ජජ් කෙනෙක් කියන්නේ එයා LLB LLM ඕන ඔක්කොම ටික ඉගෙනගෙන ඉන්නේ පුත්කලේ තමයි ජජ් ඊට පස්සේ ලෝයස්ලා කියන්නේ LLB සමහරව LLM කර ඉන්නවා හැබැයි මේ වගේ වංජා දූෂණ නඩුව හුසාවට අරන් යන්නේ කවුද? ඕ ලෙවල් නැති මේ කෝස් සාජන් කෙනෙක්. දැන් කෝස් සාජන් කෙනෙක් ගැනලා තමයි මේ ටික ඔක්කොම දාන්නේ හුසාවේ. හුසාවේ නඩුව පවසරන්නේ කවුද? කෝස් සාජන් කෙනෙක්. එයාට තියෙන ඩිග්‍රී එක මොකද්ද? එයාට තියෙන ඩිග්‍රී ඕ ලෙවල් නැත්නම් ඒ ලෙවල්. ඒ තත්ත්ව තමයි අපේ රට තියෙන්නේ. ගරු මූලාසරණ මන්ත්‍රතුමනි මමත් මේ පාර්ලිමේන්තුව වෙනකොට මමත් විශ්වාස කරා මේ ජංගිසි ප්‍රමාණයට මෝකර එකක් මේගොල්ලෝ වෙනස් කරනවා කියලා. අන්තිමට ලීටර් 15ක් මට නවෙත් මේ තෙල්ල ගෙල්ලුවේ. සමහරවර මේ මාත්‍යයට මේ අර ඩොබිලාට
තාම හෝදන්න සමහර මාත්‍යලාට කියන්න තියන්නේ මට එහෙම ඉල්ලන එකක් ඕන එකක් නෑ මම අද වෙනකල් මම කොවිඩ් කාලෙත් තෙල් ගාවේ නෑ මේ හොස්පිටල් එක නිකන් හිටියා ක්වාටර්ස් වල ගිහිල්ලා අදත් මං ගෙදර නිකන් ඉන්නේ මගේ බිහිවෙඩි එකක් තියෙනවා මට ඕනේ නෑ මේ තෙල් එක මං අහන්නේ සාමාන්‍යයෙන් නිකන් ගොවියුන්ට ලීටර් 40ක් දීලා ටිකක් මාසෙට කොහමද මේ ඇති වෙන්නේ ඒවා ගැන කතා කරන්න මේ ගරු කතානායකතුමනි තව එකක් තමයි මේගොල්ලෝ කියනවා දැන් 323 කන්ටයිනර් පන්නපු මිනිහා ආවිල්ලා විනාඩි 14ක් ඊට පස්සේ තව හතරකුත් දුන්නා විනාඩි 18ක් මේ රටේ ඉන්න මේ වීඩියෝ එක බලාගෙන මිනිස්සුන්ට ලොරි ටෝක් එකක් දීලා යන්න පුළුවන් නම් ඒක තමයි ශ්‍රී ලංකාවේ උණ්ඩුව කියලා කියන්නේ උණ්ඩුව ඔගොල්ලෝ දන්නවා ඇති මේ අපේ උණ්ඩුව කියලා ඩෙමොක්‍රැටික් කන්ට්‍රි එකක් තියෙනවා ඒකෙන් ජනාධිපතිතුමනි කරු මූලාසන මන්ත්‍රීතුමනි විනාඩි 18ක් අවිල්ලා පට්ටබල් කොරෙක් පට්ටබල් මේ පච්ච කියන මිනිහෙක් ඇවිල්ලා විනාඩි 18ක් කතා කරලා යන්න පුළුවන් නම් වංජා දූෂණ ගැන මම ගණකාට වෙනවා අර කතානායකතුමානි මගේ ડોක්ටර් ජොබ් අතහැරිලා මම මේ පාර්ලිමේන්තුවට ආපුකට මම ගණකාට වෙනවා තව එකක් කියන්න කැමති අද වෙනකල් මම නඩුව 6ක් දාලා තියෙනවා වංජා දූෂණ කමිටුවකින් නඩුව 6ක් දාලා තියෙනවා මට ජනාධිපතිතුමාත් එක දවසක් නැගිටලා කිව්වා ඕ එතුමා කියන එක හරි මම නම් පාර්ලිමේන්තුවේ ඇත්ත කියන්නේ පාර්ලිමේන්තුව බොරුව කියන්නේ එළියට ගිහලා ඇත්ත කියන්නේ කියලා එක නඩුවක් ඔයගොල්ලෝ විමර්ශන කරාද කියලා අහන්නකෝ මේ මූලාසන මන්ත්‍රීතුමා එක නඩුවක් මේ තෙල්ලිබල හොස්පිටල් එකේ මිලියන් 30ක් ඊට පස්සේ චාවචේරි හොස්පිටල් එකේ මිලියන් 17ක් මේ ඩොකියුමන්ට් පවා ගෙන දුන්නා මේ කවුද ක්‍රිෂාන්ති කියලා ඩොක්ටර් කෙනෙක් එයාගේ පෞද්ගලික බැංක් account වල සල්ලි තියාගෙන ආවිල්ලා ඊට පස්සේ ඒක බැංක් account පවා අරගෙන DCC මීටින් එකකින් හොයාගෙන ආවිල්ලා වංජා දූෂණ කමිටුවකින් පමිල්ලක් දැම්මා අද වෙනකල් එක කොමිටි දැන් මේගොල්ලෝ ඩීලේ ගාලා ඉවරයි මම එකක් කියන්නද අර 323 කන්ටයිනර්ස් මම කතාව කියන්න ගරු බුලාසන මන්ත්‍රීතුමනි මේගොල්ලෝ හිතුවා තව විනාඩි ඉස්සර මම දන්නවා මේගොල්ලෝ හිතුවා තව අවුරුදු 10ක් 15ක් ඉන්න පුළුවන් කියලා. හැබැයි මේගොල්ලෝ හොඳටම වැඩේ තේරෙනවා. ඉන්න බෑ කොහොමද මිනිස්සු එලවනවා නැත්තම් දුවන්න වෙන. ඒ නිසා පුළුවන් දරම් ගහලා පොකට් එක දා ගන්නවා. ওই ගල් අඟුරු ඊට පස්සේ අර 323 කන්ටයිනර්ස් ඊට පස්සේ ඒ ටික ඔක්කොම දැන් තෙල් වලට කතාන මූලාසන මන්ත්‍රීතුමනි හිතලා බලන්නකෝ ඔයාලත් ඒ පිරිස ඇතුළේනේ වැටෙන්නේ. ඒ නිසා බොහොම දුකයි අපිට මේ මිනිස්සු යන්න කලින් ඒගොල්ලෝට ඕනේ නැහැ කිව්වා මේ මොකද්ද පෙන්ෂන් එක ඕනේ නැහැ කියපේකට හේතුව මේගොල්ලෝ ඇතිවෙන්න ගල් අඟුරු වල දැන් අපේ ප්‍රෙසිඩන්ට් ඇවිල්ලා මොකරි කතා කරාද මේ ගල් අඟුරු ගැන ඒ නිසා මම කියන්න කැමති මේ මිනිස්සුම ඇවිල්ලා මේ වගේ පනතයක් දානවා කියන්නේ ලෝකයේ hina වෙන්න පුළුවන් උණ්ඩුවක් කියන්නේ අපේ උණ්ඩුවක් තමයි thank you இந்த நமது நாட்டிலே இந்த பிரச்சனைக்கு ஊழல் சம்பந்தமான பிரச்சனைக்கு பிரியோடு போயிருந்த இந்த பிரச்சனைக்குரிய இந்த சந்தர்ப்பத்திலே எனக்கு உரையாற்ற தந்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு இன்றைய தினம் இந்த லஞ்ச மற்றும் ஊழல் பற்றிய புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களின் ஊதியம் தொடர்பாகவும் அவர்களுக்கு வழங்குகின்ற சேவைகள் தொடர்பானவும் இந்த விவாதத்திலே கலந்து கொள்ள எனக்கு சந்தர்ப்பம் தந்தவைக்கு நன்றி கூறிக்கொண்டு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் கௌரவ உறுப்பினர் அவர்களே எமது நாட்டின் பொருளாதாரத்திலே பெரும் பகுதி நீண்ட காலமாக பரவியிருந்த ஒரு புற்றுநோய் போன்று இந்த ஊழல் நிறைந்திருந்ததை நாங்கள் யாவரும் அறிவோம் அதுவே எங்கும் வியாபித்திருந்த இந்த ஊழல் கலாச்சாரம் பல தசாப்தங்களாக இலங்கையில் ஊழல் என்பது தனியான சம்பவங்களாக இருக்கவில்லை அது நமது குழந்தைகளின் எதிர்காலத்தையும் நமது குடிமக்களின் கௌரவத்தையும் சூறையாடிய ஒரு முறையான ஒரு சிஸ்டமேட்டிக் தோல்வியாகவே இருந்தது எனவே இந்த ஊழல் எமது அரசாங்கம் பதவியேற்ற பின் எமது ஊழல் தரவரிசையிலே முன்னேற்றம் அடைந்த ஒரு சித்திரத்தை நமக்கு காட்டுகின்றன டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்ற ஒரு நிறுவனத்தால் 25ஆம் ஆண்டுக்கான ஊழல் மதிப்பெண் சுட்டெண்ணில் இலங்கை இறுதியாக ஒரு மாற்றத்துக்கான அறிகுறியை காட்டத் தொடங்கியது தற்போதைய தரவரிசை 181 நாடுகளில் 107வது இடத்திலே இருக்கின்றது இந்த முன்னேற்றமானது 2024 121வது இடத்திலிருந்து
14 இடங்கள் முன்னேறிய ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாகும். புள்ளி விவரம் எமது புள்ளி 32லிருந்து 30 உயர்ந்திருந்தது. அதாவது இந்த முன்னேற்றம் நாம் அங்கீகரிக்கும் அதே வேளை இதில் நாம் இன்னும் திருப்தி அடைந்து விடக்கூடாது. எனவே இந்த ஊழல் மற்றும் லஞ்சம் தொடர்பான அதிகாரிகளுக்கு அவர்கள் சுயாதீனமாக இயங்குவதற்கும் அவர்களுடைய இந்த தங்களது வேலைகளை செய்வதற்கும் அவர்களுக்குரிய ஊதியத்தையும் அவர்களுக்கு நாங்கள் வழங்குகின்ற வசதிகளையும் ஒரு முறையாக அவர்களுக்கு வழங்கும் பொழுதுதான் அவர்கள் சுயாதீனமாக பணியாற்ற முடியும். இதனை எமது எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் மிகவும் வரவேற்று பேசியிருந்தார்கள். அது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க விடயம். இந்த முன்னேற்றங்களானது எம்மை ஒரு ஆழமான குழியிலிருந்து நாங்கள் தற்பொழுதுதான் மேலே ஏறிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் தரை மட்டும் இன்னும் தொலைவிலே தான் இருக்கின்றது. ஊழல் என்பது ஒரு தார்மீக தோல்வி மட்டுமல்ல, அது பொருளாதாரத்திலே ஒரு பேரழிவையும் வணிகம் செய்வதற்கான செலவையும் அதிகரித்து இறுதியில் அது மக்களுக்கான ஒரு துன்பத்திலேயே தான் முடிவடையும். எனவே அந்த அத்தியாவசிய சேவையை நிதியை திசை திருப்பும் ஒரு கண்ணுக்கு தெரியாத வரியாக அது செயல்படுகின்றது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி இழப்பு, ஊழல் மற்றும் முறைகேடுகள் காரணமாக இலங்கை தனது வருடாந்த ஜிடிபி வளர்ச்சியில் சுமார் 2% இழந்துள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் வரலாற்று ரீதியாக குறிப்பிட்டிருந்தனர். பல பில்லியன் டாலர் பொருளாதாரத்தில் அதாவது 2% என்பது மருத்துவமனைகள், பாடசாலைகள் மற்றும் நவீன போக்குவரத்து வலையமைப்புகளை உருவாக்கக்கூடிய பில்லியன் கணக்கான ரூபாய்களை குறிக்கின்றது. வருவாய் இழப்பு 2020 மோசமாக இருந்த சீனி மோசடியை கருத்தில் கொள்ளுங்கள். இது அரசுக்கு சுமார் 15.9 பில்லியன் ரூபாய் வரி இழப்பை ஏற்படுத்தியிருந்தது. பொதுமக்கள் வாழ்க்கை செலவால் அதிகரிப்பால் திண்டேடிய போது இந்த கருவூலத்திலிருந்து மறந்த இந்த பணம் சிலரின் பாக்கெட்டுகளுக்கே செல்லக்கூடியதாக இருந்ததை நாங்கள் கண்டுகொண்டோம். முதலீட்டாளர்களின் அச்சம், ஊழல் என்பது நேரடி வெளிநாட்டு முதலீட்டின் மிகப்பெரிய எதிரியாகும். உயர்தர முதலீட்டாளர்கள் நிலையான தன்மையும் சட்டத்தின் ஆட்சியையுமே எதிர்பார்க்கிறார்கள். திட்டங்களை விரைவுபடுத்த லஞ்சம் ஒரு முன் நிபந்தனையாக மாறும்போது நாம் சுரண்டும் முதலீட்டாளர்களை மட்டுமே ஈர்க்கின்றோம். அதே நேரத்தில் ஒரு முறையான வணிகம் தங்கள் மூலத்தை வேறு நாடுகளுக்கு கொண்டு செல்கின்றன. எனவே இவற்றையெல்லாம் நிறுத்துவதற்காகவும் இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சுவாதீனமாக இயங்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் நமது நாட்டுக்கு தேவையான ஒரு நல்ல அரசை அமைத்து அதன் மூலம் இந்த ஊழலை நிறுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த சட்டத்தை நாங்கள் எல்லோரிடமுமே கேட்கின்றோம், எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். பொது நிறுவனங்களின் திறமையின்மை 2025ஆம் ஆண்டில் லஞ்சம் மற்ற ஊழல் சாத்திர புலனாய்வு செய்தற்கு ஆணைக்குழுவுக்கு 8400க்கும் மேற்பட்ட புகார்கள் கிடைத்துள்ளன. இந்த எண்ணிக்கை பொது நம்பிக்கையின் பாரிய வீழ்ச்சியை கோடிட்டு காட்டுகின்றது. முன்னோக்கி செல்லும் பாதை என்பது தரவு அடிப்படையிலான ஒரு சீர்திருத்தமையாகும். கௌரவ உறுப்பினர் அவர்களே, இந்த தீமையை ஒழிக்க நாம் வரும் பேச்சுகளுக்கு அப்பால் செல்ல வேண்டும். 2023ஆம் ஆண்டு ஊழல் தடுப்பு சட்டம் அதற்கான கட்டமைப்பை வழங்குகிறது. ஆனால் அதை அமுல்படுத்துவதே முக்கியமான எமது தேவை, இன்றைய தேவையாகும். கையகப்படுத்த உரிமையாளர்களின் பதிவு, ஷெல் நிறுவனங்கள் மற்றும் சட்டவிரோத நிதி புழக்கத்தை கட்டுப்படுவதற்கு இது மிகவும் அவசியமாகின்றது. எனவே இந்த பொதுத்துறையின் டிஜிட்டல் மயமாக்கல், மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் முதல் சுங்கம் வரை அரச பரிவர்த்தனைகளில் தரகர்களை நீக்குவதன் மூலம் லஞ்சம் பெறுவதற்கான வாய்ப்புகளை நாம் அகற்றுகின்றோம். தகவல் வழங்குபவர்களுக்கான பாதுகாப்பு, உண்மை பேசுவரின் ஆக்கினவைக்கால் ஒடுக்கப்படாமல் இருப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். முடிவாக உறுப்பினர் அவர்களே, கௌரவ உறுப்பினர்களே, நாடளாவிய தரவரிசையில் நாம் 14 இடங்கள் முன்னேறி இருப்பது ஒரு நம்பிக்கை கீட்டாகும். ஆனால் இந்த நிலையான சுடராக மாற வேண்டும். ஊழல் மேல்தட்டு மக்களின் வணிக மாதிரியாக தொடர நாம் அனுமதிக்க முடியாது. எனவே இந்த நாட்டின் தலைவர்கள் நலனை விட எமது சட்டங்கள் வலிமையானவை என்பதை உலகிற்கு நிரூபிக்கப்பட வேண்டும்.
உங்களுக்கு தெரியும், இந்த ஊழலின் மூலம் நாங்கள் எவ்வளவு தூரம் நாடு வங்குரோத்திலைமைக்கு அடைந்தது என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். அதிலிருந்து நாங்கள் இன்று மெல்ல மெல்ல மீட்டெடுத்து வரும் பொழுது நமக்கு இன்னும் பாரிய சவால்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த உலகத்தில் ஏற்பட்ட போர் அனர்த்தத்தின் மூலம் நமது எரிபொருள் விநியோக சங்கிலியிலே பல தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. உதாரணமாக இது எங்கள் கட்டுப்பாட்டுக்கு ஒரு அப்பாற்பட்டது. ஆனால் நாங்கள் அரசாங்கமாகிய நாங்கள் தகுந்த நடவடிக்கை எடுத்து இது போரினால் ஏற்பட்டது ஒழிய வேறு எந்த ஒரு காரணத்தாலும் ஏற்படுவதில்லை என்பதை நாங்கள் மக்களுக்கு விளங்க வேண்டும். சென்ற காலங்களிலே டொலர் இன்மையால் தான் நாங்கள் நமது எரிபொருள்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. ஆனால் இன்று அப்படியல்ல, எங்களுடைய டொலர் போதிய நிமிடங்கள் மீதம் உள்ளது. நன்றி. கையளிப்பு இருக்கின்றது, ஆனால் நமக்கு இந்த எரிபொருள்களை பெற முடியவில்லை. அதுக்காகத்தான் நாங்கள் இந்த QR திட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். இதன் மூலம் சட்டவிரோதமான இந்த மேலதிக களஞ்சியத்தை நிறுத்தவும் சிக்கனமாக பாய்ப்பதற்காகவும் நேர விரயத்தை நாங்கள் தடுப்பதற்காகவும் இந்த QR திட்டத்தை தான் நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். அது சில வேளை இந்த போலி ஊடகங்கள் இதை தவறாக சித்தரித்து மக்களை மீண்டும் கியூ வரிசைகளை நிற்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றன. எனவே தயவு செய்து அவற்றை கைவிடுமாறு நாங்கள் அரசாங்கத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் நமது வடமாகாணத்தை பொறுத்தவரை மீன்பிடி, விவசாயம் போன்ற கைத்தொழில் போன்ற தேவைகளுக்கான எரிபொருள் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டுதான் இருக்கின்றோம். அதுபோடு அத்தியாவசிய சேவைகளாகிய வைத்தியத்துறை மற்றும் ஏனைய துறைகளுக்கும் நாங்கள் தகுந்த அளவு தேவையான எரிபொருள்களை வழங்கி அவர்களின் சேவைக்கு நாங்கள் ஒரு தடையாக இருக்க மாட்டோம் என்றும் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அத்துடன் தற்காலத்திலே விவசாய நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே அது நிலத்தை பண்படுத்துதல், அறுவடை போன்ற நிகழ்வுகளுக்காகவும் நாங்கள் எமது விசேட ஒதுக்கீட்டின் மூலம் எரிபொருளை வழங்குவோம் என்று நாங்கள் இங்கு உறுதி கூட விரும்புகின்றோம். இறுதியாக இந்த எரிபொருள் பிரச்சனையை தயவு செய்து ஒரு அரசியல் பிரச்சனையாக பார்க்காமல் இது நமது இலங்கையில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனை. எனவே அவற்றை நாங்கள் விரைவில் ஒரு தீர்வு கண்டு மக்களின் ஒத்துழைப்புடன் மேலும் அவர்களுக்கு தேவையான எரிபொருள் வழங்குவோம். அதற்காக தேவையற்ற சட்டவிரோத களஞ்சியங்களை நிறுத்த வேண்டும் என்றும் நாங்கள் மக்களை கேட்டுக்கொள்கின்றோம். இறுதியாக ஒன்று, நாங்கள் எப்பொழுதுமே when we focus on the problems, we will have more problems. When we will focus on the possibilities, we will have more opportunities. என்று ஒரு வசனத்துக்கு ஏற்க நாங்கள் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது எங்களுக்கு தரக்கூடிய மக்களுக்கு வழங்கக்கூடிய சட்டங்களை எதிர்பார்த்து அவர்களுக்கு நாங்கள் அதை வழங்கி அதன் மூலம் மக்களின் வாழ்க்கையை மேலும் மேற்படுத்தலாம். இந்த பிரச்சனைகளிலிருந்து மக்களை பாதுகாப்போம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவைத்தலைவர் அவர்களே, இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவின் அலுவலர் மற்றும் ஊழியரது ஊதியம் மற்றும் சேவை நிபந்தனைகள் பற்றிய முன்மொழிவுகளுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பான எனது கருத்துக்களை இந்த அவையிலே எடுத்துரைக்க விளைகின்றேன். நாடாளுமன்ற ஒப்புதலுக்காக முன்வைக்கப்பட்டுள்ள தீர்மானம் 2023 ஆண்டின் 9ஆம் எண் கொண்ட ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 26வது மற்றும் 32வது பிரிவுகளின் கீழ் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்ட சட்ட அடிப்படையிலான அதிகாரங்களின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது. 1994 ஆண்டின் 19ஆம் எண் கொண்ட இளைஞ ஆணைக்குழு சட்டத்தின் மறுவழி கட்டமைப்பை நீக்கி 2023 ஆண்டின் 9ஆம் எண் கொண்ட ஊழல் எதிர்ப்பு சட்டத்தினை தொடர்ந்து ஊழல் எதிர்ப்பு அமைப்பின் செயற்பாடு மற்றும் நிதி சுதந்திரத்தை வலியுறுத்தும் ஒரு மாதிரிக்கு அரசு மாறியுள்ளது. ஊதியம் தொடர்பாக இப்பொழுது முன்மொழியப்பட்டுள்ள தீர்மானமானது முற்கூறிய புதிய மாதிரியை இயக்குவதற்கான ஒரு எந்திரமாகும். ஏனெனில் இது ஊழியர் குழாமை தொழில்முறை மயமாக்கவும் பொருளாதார பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்கவும் முயல்கின்றது. லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவானது பொதுச்சேவை ஆணைக்குழுவின் ஒரு நீட்சியாக செயற்பட்ட முந்தைய முறைமை போல் அல்லாமல் புதிய தீர்மானம் ஆணைக்குழுவை ஒரு சட்டமுறை அமைப்பாக ஏற்றுக்கொள்ளுகின்றது. மேலும் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் தலையீடின்றி லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவே தனது சொந்த ஊழியர்களை பணிக்கு அமர்த்தவும் பதவி உயர்வு வழங்கவும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரம் வழங்குகின்றது. தனியார் துறை லஞ்சம்
வெளிநாட்டு அலுவலர்களுக்கு லஞ்சம், அதிகாரத்தை வணிக அடிப்படையில் பயன்படுத்துதல், விளையாட்டு தொடர்பான ஊழல்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஆணைக்குழுவின் விரிவாக்கப்பட்ட ஆணையை செயல்படுத்துவதற்கு இந்த மாற்றம் இன்றியமையாததாகும். பணியாளரை 4 செயற்பாட்டு தூண்களாக வகைப்படுத்துவது புதிய தீர்மானத்தின் ஒரு முதன்மையான கூறு ஆகும். அதாவது சட்ட செயலாக்கம், ஒருமைப்பாடு, சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் மற்றும் கூட்டாண்மை விவகாரங்கள் என்பன அவையாகும். இந்த கட்டமைப்பை நிறைவேற்றுவதற்காக முன்மொழியப்பட்ட ஆளணி மொத்தம் 971 விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. எனினும் தொடக்க ஒப்புதல்கள் 649 உள்ளக ஊழியர்கள் மற்றும் 283 இரண்டாம் நிலையில் இணைக்கப்பட்ட காவல்துறை அலுவலரை கொண்ட ஒரு முதன்மையான ஆணையை இலக்காக கொண்டுள்ளது. இந்த பல்துறை அணுகுமுறைக்கு தடயவியல், கணக்கியல், எண்ணிய தடயவியல் மற்றும் இணக்கப்பாட்டு நிபுணர்களை ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டியுள்ளது. இது முற்றிலும் காவல்துறை மையம் புலனாய்வு மாதிரியிலிருந்து விலகிச் செல்கின்றது. தீர்மானத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஊதிய முறைமையானது சட்டமாதிபர் திணைக்களத்தின் சிறப்பு ஊதிய திட்டங்களோடு ஒத்துப்போகும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஒருங்கிணைப்பு லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவிலிருந்து புற சட்ட அலுவலகங்களுக்கு அல்லது தனியார் துறை நிறுவனங்களுக்கு நிபுணர்கள் வெளியேறுவதை குறைப்பதை நோக்கமாக கொண்டதாகும். ஊழல் எதிர்ப்பு பணியில் இயல்பாகவே உள்ள தொழில்துறை அபாயங்கள் மற்றும் செயல்திறன் எதிர்பார்ப்புகளை ஏற்றுக்கொள்ளும் தனித்துவமான கொடுப்பனவுகளால் ஊதிய கட்டமைப்பு நிறைவு செய்யப்படுகின்றது. இதில் ஊழல் எதிர்ப்பு அபாய கொடுப்பனவு, செயல்திறன் கொடுப்பனவு ஆகியன அடங்கும். இவை இரண்டும் புலனாய்வாளர்கள் இளஞ்சம் பெறுவதை தடுக்கும் காரணிகளாக செயல்படுகின்றன. மேலும் புதுமைமயமாக்கப்பட்ட பிரிவுகளுக்கு தேவையான சிறப்பு தகுதிகளை நிறைவு செய்யாத ஊழியர்களின் மாற்றத்தை நிர்வகிக்க புதிய விதிமுறைகள் தன்னார்வ ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துகின்றன. ஆணைக்குழுவானது இப்பொழுது பணியாற்றும் தகுதியான அலுவலர்களை உள்வாங்குவதை உறுதி செய்யும் அதே வேளையில் எண்ணிய வழக்கு கோப்பு கண்காணிப்பு, மத்திய மின்னணி சொத்து பிரகடன முறையில் பயிற்சி அளிக்கப்பட்ட புதிய தலைமுறை ஒருமைப்பாட்டு அலுவலர்களை கொண்டு பணியாளர்களை புத்துயிர் பெற செய்வதையும் உறுதி செய்கின்றது. 1994 ஆண்டின் 19ஆம் எண் கொண்ட இளஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழு சட்டத்திலிருந்து 2023ஆம் ஆண்டின் 9ஆம் எண் கொண்ட ஊழல் எதிர்ப்பு சட்டத்திற்கு மாறியிருப்பதானது இலங்கையின் ஊழல் எதிர்ப்பு செயலாக்கத்தின் சட்ட மற்றும் நிர்வாக கோட்பாட்டில் ஏற்பட்டுள்ள ஆழமான மாற்றத்தை குறிக்கின்றது. 1994ஆம் ஆண்டின் சட்டத்தின் கீழ் ஆணைக்குழு பெரும்பாலும் லஞ்ச ஆணையாளர் திணைக்களத்தின் ஒரு மறுபதிப்பாகவே இருந்தது. அது கட்டமைப்பு அடிப்படையில் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் குழு மற்றும் காவல்துறையோடு பிணைக்கப்பட்டிருந்தது. 2021ஆம் ஆண்டின் சட்டமானது சுதந்திரமான பணியமர்த்தல் மற்றும் பதவி விலக்கல் அதிகாரங்களை கொண்ட ஒரு சட்டமுறை அமைப்பை நிறுவுவதன் மூலம் இந்த பிணைப்பை உடைக்கின்றது. 1994ஆம் ஆண்டின் சட்டத்தின் கீழ் பணிப்பாளர் நாயகம் ஆணைக்குழுவிற்கும் புலனாய்வு பிரிவிற்கும் இடையில் ஒரு ஒருங்கிணைப்பாளராகவே இருந்தார். எனினும் புதிய திருத்தமானது பணிப்பாளர் நாயகத்தை ஆணைக்குழுவின் முதன்மை நிறைவேற்று அலுவலர் மற்றும் தலைமை கணக்கீட்டு அலுவலராக மாற்றுகின்றது. இதன் பொருள் யாதெனில் பணிப்பாளர் நாயகம் இனி ஒரு நிர்வாகியாக மட்டுமல்லாமல் புலனாய்வாளர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் தேவையான வளங்களை வழங்குவதற்கான லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவின் நிதி ஒருமைப்பாட்டுக்கும் பொறுப்பானவராகின்றார். அவைத்தலைவர்களே, இந்த முன்னேற்றங்களுக்கு மத்தியிலே சில விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. நிதி அதிகார போர் 2023ஆம் ஆண்டின் ஊழல் எதிர்ப்பு சட்டத்திற்கும் 2024ஆம் ஆண்டின் நிதி மேலாண்மை சட்டத்திற்கும் இடையில் ஒரு முரண்பாடு எழுந்துள்ளது. திரசேரியானது பொது நிதி மேலாண்மை சட்டத்தை பயன்படுத்தி ஆணைக்குழுவின் நிதி சுதந்திரத்தை கட்டுப்படுத்த முயல்வதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. வெற்றிடங்கள் தற்போது 56% அதிகமான சிறப்பு பணியிடங்கள் வெற்றிடங்களாக உள்ளன. போதிய நிதி ஒதுக்கீடு மேல் இந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியாமல் உள்ளது. செயலாக்க இடைவெளி 2025ஆம் ஆண்டில் 8480 முறைப்பாடுகள் வந்த பொழுதிலும் 115 வழக்குகள் மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இது ஆணைக்குழுவின் வினைத்திறன் குறித்த கேள்வியை எழுப்புகின்றது. இந்த அறைகூவலை முறியடிக்க பின்வரும் நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என நான் பரிந்துரை செய்கின்றேன். சட்டத்தெளிவு. ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் நிதி சுதந்திரம் பொது நிதி மேலாண்மை சட்டத்தை விட அது மேலானது என்பதை அரசு உறுதிப்படுத்த வேண்டும். ஆணைக்குழு நிதியம். அபராதங்கள் மற்றும் இழப்பீட்டுத் தொகைகள் நேரடியாக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவின் சொந்த நிதியத்திற்கு செல்வதை உறுதி செய்ய வேண்டும். கலப்பு ஊழியர் மாதிரி. பட்டறிவு வாய்ந்த காவல்துறை அதிகாரிகளோடு புதிய ஒருமைப்பாட்டு அலுவலர்களை இணைத்து ஒரு கலப்பு திறமையை உருவாக்க வேண்டும். ஊழியர் இடமாற்றம். பட்டறிவு வாய்ந்த புலனாய்வாளர்களை அரசியல் காரணங்களுக்காக இடமாற்றம் செய்வதை தவிர்க்க வேண்டும். மாண்புமிகு அவைத்தலைவர்களே, இலங்கையின் தன் நற்பெயரை பாதுகாக்கும் அதிகாரிகள் பொருளாதார அடிப்படையில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும்.